இக்கிகாய். It's a Japanese technique called இக்கிகாய். இக்கிகாய் என்னன்னா, உங்க வாழ்க்கையினுடைய பர்பஸ் என்னன்றதை நீங்க முடிவு பண்ணுங்க. உங்க அப்பா முடிவு பண்ணக்கூடாது, உங்க அம்மா முடிவு பண்ணக்கூடாது, உங்க ஃப்ரெண்டு முடிவு பண்ணக்கூடாது, உங்க குரு கூட முடிவு பண்ணக்கூடாது. நீங்க முடிவு பண்ண, உங்க மனைவியோ கணவரோ முடிவு பண்ணக்கூடாது. இப்ப என்னுடைய பர்பஸ் என்னன்னு நான் தெரிந்து கொள்வதற்கு எனக்கு 45 வயதாச்சு கிட்டத்தட்ட. பட் நவ் ஐ நோ மை பர்பஸ். எனக்கு தெரிந்ததை எழுத்தின் மூலமாகவும் பேச்சின் மூலமாகவும் மற்றவர்களுக்கு சொல்லுவதுதான் என் வாழ்க்கையினுடைய பர்பஸ். அதை எப்படி கண்டுபிடிச்சேன்? ஏன்னா எனக்கு 10 நிமிஷம் என்னோட யாராவது ஃபோட்டோ எடுத்த கூட, சில சமயம் நிறைய பேர் வந்து ஃபோட்டோ எடுப்பாங்க, ஒரு 10 நிமிஷம்னாலும் எனக்கு டயர்ட் ஆகிடும். ஆனால் 1.5 மணி நேரம் நான் பேசினா கூட ஐ வில் நாட் கெட் டயர்ட். எந்த செயலை செய்கிற போது அந்த செயலிலிருந்து என்ன கிடைக்கிறது என்ற கால்குலேஷன் இல்லாமல் செய்வதனால் வருகிற மகிழ்ச்சிக்காக மாத்திரமே எதை நீங்கள் செய்கிறீர்களோ அதுதான் உங்கள் வாழ்க்கையினுடைய பர்பஸ். That is called ikigai. Identifying the purpose. உன் பர்பஸ் என்னப்பா? அடுத்த வருஷத்துக்குள்ள எப்படியாவது 10 லட்சம். இது பர்பஸ் இல்லை. பர்பஸ் என்பது எது உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவது என்பதை நீங்களே தெரிந்து கொள்வது. அது என்னன்னு தெரிஞ்சா நான் இங்க வரேன், அது தெரியாம தான் நான் அல்லாடுறேன் என்றால் தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தா எப்போது புரியும். சில பேர் they are very fortunate. சின்ன வயசுல தெரிஞ்சிருது அவனுக்கு என்ன பர்பஸ். சில சமயம் டைம் ஆகும், but you will come there. Ikigai is finding the purpose of your life. Subscribe to our YouTube channel